வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். அந்த காலத்தில் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது பார்த்து திருந்தணும், இல்லாட்டி கேட்டு திருந்தணும். நான் பட்டுத்தேன் திருந்துவேன் அப்படின்னா பாதி வாழ்க்கை கெட்டுத்தேன் போயிடும் அப்படின்னு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் பெரியவங்க சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னோம்னா வயசானவங்க கூட சில பேர் கேட்க மாட்றாங்க. அதில் அப்பாவும் ஒருத்தர்ப்பா. எனக்கும் வயசாயிருச்சு, இருந்தாலும் சில பேர் சொல்கிற நல்ல விஷயத்தை எடுத்துப்பேன். சின்ன பிள்ளைங்க சொன்னால் கூட எடுத்துக்கிறணும். எதுக்குன்னா, அவங்க தாத்தா பாட்டி சொன்னதை கூட அவங்க சொல்லியிருக்கலாம்ல நம்மளுக்கு. என்னத்தை கொடுத்தான்னு தெரியல, வாயெல்லாம் எரியுது. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. கண்ணில் தண்ணியாக வருது, மூக்கில் தண்ணியாக வருது. ஆனால் நல்லா இருக்குது. ஒரு வாரமாக அவஸ்தைப்பட்டேன், இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. என்ன கொடுத்தா தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதை சாப்பிடுங்கன்னு சொன்னப்பா. அதுக்காகவே மெனக்கட்டி வறுத்து அதை அரைச்சி நைஸாக பொடி பண்ணி வச்சேன். ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிட்டாவே பிரச்சனை வரும். எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. நாராயணனும் வெளியில் வேலைக்கு போயிட்டு வர்றான், எல்லாத்துக்குமே தேவைன்னு. இது என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவர் பண்ண விஷயத்த சொல்லணும்ல. மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து போடுறது, டாக்டர்கிட்ட போகிறது. ஒரு நாள் நல்லா இருக்குமா, அப்பா பரவாயில்ல பாரு, மறுநாள் திரும்பவும் அந்த பிரச்சனை வரும். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாரு. எதுக்கெடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் பொண்டாட்டி சொல்கிறது கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அதை செய்யுங்க. வயசான பிறகுதான் தெரியுது பொண்டாட்டியோட அருமை. ஆரம்பத்திலேயே நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்ருந்தா குறைஞ்சது ஒரு 500 ரூபா மிச்சமாயிருக்கும். காசு மிச்சத்துக்கு மட்டும் சொல்லலைப்பா. இங்கேருந்து போகிறது வர்றது, அங்கே போய் லைனில் உட்காந்துருக்கிறது, அங்கே யாருக்காவது வேறு ஏதாவது பிரச்சனையில் வந்திருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து வாங்கிக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி இருக்கும்ல. இப்போ எனக்கெல்லாம் ஜுரம் வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனா யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். நம்மளால் மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. முக்கியமாக சின்ன குழந்தைகளை தூக்க மாட்டேன்ப்பா. அதே மாதிரி பிள்ளைகிட்டையும் சொல்லி வச்சுருக்கப்பா, வெளியில் போயிட்டு வந்தால் கையை காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கணும். எதுக்குன்னா, நம்ம கை காலில் இருக்கிற அந்த தூசியிலேருந்து ஏதாவது பரவி பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்துடும்ப்பா. ஆனால் சின்ன வயசில் சொல்லுவா, அப்போ நான் கேட்கல. பள்ளி போனதுனால சொல்லும் போச்சு. இப்போ யாருமே நம்ம ஊரை சரியாக மதிக்க மாட்டுறாங்க. பல்லும் போச்சு சொல்லும் போச்சு. பல்லும் போச்சு சொல்லும் போச்சுங்கிறாருல. கடுக்கா அப்படி சாப்பிட சொன்னேன், அதை சொல்கிறாரு. அப்பா தான் வீடியோ எடு அப்படின்னாரு. சாப்பிடும்போது நான் வீடியோ எடுத்தேன், அதாவது சொல்லணும் இந்த விஷயத்தை அப்படின்னு. டிவியை பார்த்துக்கிட்டே இருந்தார். டிவி சவுண்டு ஓட வந்து நான் என்னுடைய வாய்ஸை கொடுத்தேன். இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டு தேன் ஊற்றி தான் கலக்கி கொடுத்துருக்கு. இது பெரியவங்களுக்கு சளிக்கு சாப்பிட்லாம். உடனே இருமல் நின்றுரும், தண்ணியாக வடியும், அப்படி சரியாயிரும்ப்பா. தொண்டையில் புண்ணு இருந்தாலும் ஆறிடும். இது கூட கிராம்பு பொடி போடணும், நல்லாயிருக்கும். தொண்டையில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தால். குழந்தைங்களுக்கு இது கூட கருவேப்பிலை பொடி போடணும். சாப்பிட்றது எது கழிக்காமல் இருக்கும்ப்பா, நல்ல ஜீரண சக்தி ஆகும். இப்போ தேன் அளவாக ஊற்றிருக்கேல்ல, குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேன் அதிகமாக ஊற்றிக்கிறலாம். மிளகு பொடியை கம்மி பண்ணிக்கிறணும். ஏன்னா அவங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு கஷ்டமாயிரும், அழுக ஆரம்பிச்சிருவாங்க. 1 வயசு குழந்தைக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுப்பா. டாக்டர் சொன்ன மாதிரி தான் கொடுக்கணும். 2 வயசு 3 வயசுக்கு மேலே இது மாதிரி கொடுக்கலாம். பெரியவங்க தாராளமாக சாப்பிட்லாம். அந்த 2 வயசு 3 வயசு குழந்தைக்கு கூட டாக்டரை கேட்டு கொடுக்கறது நல்லதுப்பா. ஏன்னா பிறந்ததுலேருந்து இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டுட்டு திடீர்னு இது கொடுக்கும்போது ஒத்துக்கலைன்னா கஷ்டமாயிரும். ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுத்தோம்னா நல்லது. பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பிட்லாம், ஏன்னா ரசத்தில் எல்லாமே சேருது. உணவே மருந்துன்னு பெரியவங்க சொன்னது இதுதான்ப்பா. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.